நீதிமொழிகள் அதிகாரம் 19. முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். எண்ணிப்பாராமல் செயலில் இறங்குவதால் பயனில்லை. பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழார். மனிதர் தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்து கொள்வர். ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினங்கொண்டு குமுறுவர். பணம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர். ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார். பொய்ச்சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பொய்யுரையே கூறுபவர் தப்பித்து கொள்ள மாட்டார். வள்ளலின் தயவை நாடி வருவோர் பலர். நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர். வறியவரை அவருடைய உடன் பிறந்தாரே வெறுப்பர். அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பாரோ? அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும். மெய்யறிவை பேணி காப்பவர் நன்மை அடைவார். பொய் சான்று சொல்பவர் தண்டனை தீர்ப்புக்கு தப்ப மாட்டார். பொய்யுரை கூறுபவர் அழிந்து போவார். அரண்மனை வாழ்வு அறிவிலிக்கு அடுத்ததல்ல. மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதல்ல. விவேகமுடையோர் எளிதில் சினமடையார். குற்றம் பாராதிருத்தல் நன்மதிப்பை தரும். அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழக்கம் போன்றது. அவர் காட்டும் கருணை பயிர் மீது பெய்யும் பருவமழைக்கு ஒப்பாகும். மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும். மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை கூரை நின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழிவகை சொத்தாய் வரலாம். ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்க செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவார். திருக்கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்து கொள்கிறார். ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவர் அழிந்து போவார். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து. இல்லாவிடில் அவன் கெட்டொழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய். கடுஞ்சினம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும். இக்கட்டி நின்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். அறிவுரைக்கு செவிகொடு, கண்டிப்பை ஏற்றுக்கொள். பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். நற்பண்பாளர் வாக்கு பெறலாமையை நாடுவர். பொய்யாதிருப்பதை விட ஏழையாயிருப்பதே மேல். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிட்டும். தீங்கும் அவரை அணுகாது. சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார். ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள். அவர் மேலும் அறிவுடையவராவார். தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரைத்துவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்து கொள்வான். பிள்ளாய், நல்லுறவை கேட்பதை நிறுத்தாதே. நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறக்கணிக்கிறவன் ஆவாய். தீக்கினோமுள்ள சாட்சி நியாயத்தை மதிக்காதவர் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருகச் செய்யும். இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கிறது. முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கிறது.